ஹலோ கைஸ், வெல்கம் டு டப்பா கேமிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் சாப்டர் 1 தான் ப்ளே பண்ண போகிறோம். அதுலேயும் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ வளவலன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆரம்பிக்கலாங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மோடில் தான் விளாட போகிறோம். ஏன்னா ஈஸி மோடில் வந்து பார்த்தீங்கன்னா கிளவி ரொம்பவே மெதுவாக வருவா. அது வந்து நமக்கு செட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் லோ குவாலிட்டியில் ஏன் வச்சுருக்கேன்னா கேம் வந்து கொஞ்சம் லேக் ஆகாமல் இருக்கும். அதனால் அது நல்லாயிருக்கும். சரி வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு. டே 1 ஆரம்பமாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ என்ன பண்ண காத்திருக்காளோ? நான் எங்க இருக்கேன்? எங்க இருக்குன்னே தெரியலையே. எப்பா எஞ்சாச்சு. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பணும். இந்த வேஸை எடுத்து இப்படி போடணும். இப்படி போட்டு இந்த இடத்துல நின்றுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவள் எங்கிட்ட இருந்து வரான்னு உங்களுக்கு பெர்ஃபெக்டாக தெரியும். மேலேருந்து வராளா, ஆப்போசிட்டில் ஓடிடலாம். அவ்வளோதான். இப்படியே கீழே ஓடி போயிட்டு முதல்ல இப்படி போயிட்டு இதை தள்ளி விட்டு இதையும் தள்ளி விட்டுறலாம். அப்படியே உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே வருவான்னு நினைக்கிறேன். எங்கள் ஆளை காணோம். நார்மல் மோடில் தானே இருக்குது. இதுலேயும் ரொம்ப மெதுவாக வர மாதிரி இருக்குது. வரா சரி, நம்ம இங்கிட்டு போய்ட்டு ஒரு சத்தத்தை போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கிட்டு வந்துடுவா. இங்கிட்டு வந்த உடனே நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக இப்படி ஓடிடணும். இப்படி ஓடிட்டோம்னா அங்கிட்டு போயிட்டாளா, அப்படியே சத்தம் போடாமல் அப்படியே பொறுமையாக இப்படி கார் இருக்கிற இடத்துக்கு போயிடணும். அப்பாடி தள்ளி விட்டோம்னு பார்த்தேன். இங்கே போயிட்டு இந்த இதில் கால் பற்றக்கூடாது. பிறகு பட்டுருச்சுன்னா அது விழுந்துடும். ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை. செயின் கட்டர் இருக்குது. பட்டு அதுவும் யூஸ் ஆகும். நம்ம கட்டிங் பில்லர் இல்லைனா செயின் கட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு? வெப்பன் கீ. எதுக்குன்னா நம்ம ஒரு ஒயர் கட் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு. ஓகே, கிளவி இங்கே சத்தம் போட்டாச்சா? எப்பா என்ன ஒரு சத்தம். இப்போ வரதுக்குள்ளே நம்ம போயிட்டு வெப்பன் கீ எடுத்துடணும். அச்சோ, பார்த்துட்டாளே வராளா? வெப்பன் கீ போட்டு ஓகே எடுத்தாச்சு. வந்துட்டாளா? வந்துட்டா. இப்போ போய் வெப்பன் கீ எடுத்து வெப்பன் கீயை வச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ணி கிராஸ்போ எடுத்து கிளவியை போட்டு தள்ள வேண்டியது தான். சவுண்டை கொடுப்போம். புக்கு இங்கே தான் இருக்குது, யூஸ் ஆகும். எறா கிராஸ்போவை, எறா டாக்டர். இப்போ வெயிட்டிஸ். வந்துட்டாளா? ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறான்னு தெரியலையே. இதை தள்ளி விட்டும் பார்த்தாச்சு, இன்னும் வரல. வந்துட்டா. இந்தா டிஸ்கூல் குடு டாட்டுங்க. சரி, அதை நீயே வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு போய்ட்டு கிராஸ்போ எடுத்து போட்டுறணும். அப்படியே நம்பர் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். ஷார்ட் கன் பீஸு சூப்பரு. அடப்பாவி ட்ராப் வச்சுருக்கா. நம்ம இதை ரிலீஸ் பண்ணி விட்ருவோம். கிளவி வேறு எவ்வளோ நேரம் போனால் 1 நிமிஷமா? டிஸ்கால். சரி, கிராஸ்போவிலே போட்டு ஷார்ட் கன் பீஸ் இங்கேயே இருக்கட்டும். நம்ம போயிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, அது என்னது, அங்கே ஒரு குனிஞ்சு போகிற இடம் மாதிரி இருக்குமே, இந்த இடம். இதுக்குள்ளே பூந்து இதுக்குள்ளே என்ன இருக்குது? என்னடா இதுவும் கையோடு வந்துருச்சு. இதை கிளிச்சு பண்ணி இதை உள்ளே கூட்டு வந்துட்டானே. சரி, இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையா? இப்போ வேஸ்ட்டா? புக்கு இங்கே மேலே எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே வச்சுருவோம் ஃபஸ்ட்டே. கிளவி வேறு மறைஞ்சு போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேகமாக போய் புக்கை வைக்கணும். புக்கை வச்சுருவோமா? இங்கே என்ன இருக்குது? இன்ஜின் பாட்டு தேவையில்ல, பிகாஸ் நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு இன்ஜின் பார்ட்? இதை வச்சுருவோம். லைட்டாக பயமாக இருக்கே. இப்படி கூடிய ஓடிடுவோமா? கிளவி இங்கிட்டு இருந்து வராளே. என்ன ஒரு ஆச்சரியம். நல்ல வேலை தப்பிச்சோம். லைட்டாக பக்குன்னு ஆயிடுச்சு. அவள் வெளியே வரா. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? இருங்க நான் காட்டுறேன். இந்தா வரா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ வேற வராளே. அக்கா தள்ளுங்கக்கா. எப்படி வரா பாரு தவக்கலை மாதிரி. நம்ம இப்படி உள்ள போடணும். வராளே துரத்திக்கிட்டே. வெறி கொண்ட வேங்கையாட்டம்ல துரத்துறா. ஓடுறா கைப்புள்ள. ஷார்ட் கன் பீஸு சூப்பர். பேட்லாக் கூட அங்கே தான் இருக்குது. சரி, அவளை இங்கே வர வச்சுருவோம். இங்கே வர வச்சுட்டு குடுன்னு ஓடி போயிட்டு இந்த ஷார்ட் கன் பீஸை வச்சுருவோம். அப்பா, ஷார்ட் கன் பீஸ். இன்னும் ஒரே ஒரு ஷார்ட் கன் பீஸ் மட்டும் வேணும். இது எங்கே இருக்கும்? செயின் கட்ரு. நம்ம இதை வச்சு கட் பண்ணி விட்ருவோம் டோருக்கு. சரி, இப்போ இவ்வளோ இங்கே வர வைப்போம். வர வச்சு போட்டு தள்ளிடுவோம்மா. சரி, போட்டு தள்ளிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இதை போட்டு இதை இப்படி எடுத்துகிட்டு காருக்குள்ளே உட்காந்து இப்படி திரும்பி இப்போ வெயிட்டிஸ் வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். கால் சத்தம் கேட்டுதா? வந்துட்டா. இப்போ இப்படி குருகுருன்னு போயிட்டு இதை பூட்டிட்டு
ஃபிஷ் கால். அஜிஜோ அஜிஜோ முக்கியமானதே மறந்துட்டேன். இங்கே இருக்கு. ஆன் பண்ணியாச்சு. இப்போ மேலே போயிட்டு நம்ம அந்த ஒயரை கட் பண்ணி விட்ருவோம். இதை வச்சு கூட கட் பண்ணலாம் கட்டிங் பில்லர்லாம். இந்த டிஷ் கால். இன்னும் ஒரே ஒரு ஒயர் மேலே டோருக்கு ஒன்று இருக்கும், அதையும் கட் பண்ணிடலாம். டிஷ் கால். அப்புறம் பேட்லாக்கோட போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கிளவி இல்லாதப்பயே நம்ம போட வேண்டியது எல்லாத்தையும் போட்டுருவோம். ஓகே, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு கிளவி தொல்லை இல்லை. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். எடுறாத. எடுத்துட்டான். மேபி இன்னொரு ஷார்ட்கன் பீஸ் இங்கே இருக்கும் இல்லையா? அப்போ எங்கே இருக்கும்? இவன் என்ன வச்சுருக்கா? காக்வீலு, ரிமோட்டு. சரி ரைட்டு, கீழே நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். சுத்தியல் எங்கே இருக்குன்னு தெரில. சரி நம்ம கரெக்டாக தேடுவோம். ஒரு நிமிஷம் நேரம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை போட்டுட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் எப்படி போகணும் வர தெரியலையே. சரி இப்படியே போயிடுவோம். கிளவி தான் இங்கே இல்லையே. அப்படியே இப்படி கூட்டி போயிட்டு இல்லை இல்லை இல்லை. அப்பாடி, இதை ஓப்பன் கொடுத்துருவோம். என்ன இருக்குது? போடு, பேட்லாக்கியே கிடச்சிருச்சுரா. டேய் சூப்பர்ரா செல்லம். எப்பா கிளவி இங்கே வந்துடுவான்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு பேட்லாக்கியை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். கிரிக்கிங் ஃப்ளோர் வராமல் இருக்கணும். ஓகே, இன்னும் சுற்றியாலும் மாஸ்டர் கீ மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்கேப்பு. மேபி மாஸ்டர் கீ சீவர்க்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம சீவர்க்குள்ளே அடுத்து என்ட்ரி ஆகணும். அதுக்கு முன்னாடி கிச்சனை செக் பண்ணலையே. இன்னும் கிச்சனையும் செக் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம கிராஸ் போ எடுத்துகிட்டு போயிட்டு அவளை போட்டு தள்ளணும். இருங்க, இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் அவளை போடுதலையோ. கிராஸ் போ இப்போதைக்கு வேண்டாம். இனிப்பால் நேரம் இல்லையா? சரி ரைட்டு. அப்பாடி வந்துட்டோம். தரடா. இது ஆன்லேயே இருக்கட்டும். ஸ்க்ரூ ட்ரைவர் இப்போதைக்கு இங்கேயே இருக்கட்டும். இப்போ உள்ளக்க போயிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். இப்போ வெயிட் பண்ணுவோம். வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடி, எவ்வளோ நேரம் உனக்காண்டி வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. புட்றா. அப்பா பூட்டிட்டான். சரி ரைட்டு, லைட்டாக பயந்துட்டேன். கேம் லோ குவாலிட்டியில் வச்சதுக்கே கேம் லேக் ஆக ஆரம்பிக்குதே. ஆஹா, என்ன ஒரு சதி செய்கிறாங்க. சரி நம்ம கிச்சனில் என்ன இருக்குது? பேர்ட் சீட். அதில் என்ன இருந்தது? காக்வீல் இருந்துச்சு. இன்னொரு ஷார்ட்கன் பீஸ். அடுத்து ஷார்ட் கன்னை ரெடி பண்ணிடுவோம். இன்னொரு பீஸ் மேலே பார்த்தேன். இங்கேயே போட்டுருவோம். இப்போதைக்கு நம்ம தேடுவோம். கையில் கிராஸ் போ வச்சுட்டு எதுக்கும் தேடுவோம். பிகாஸ் கிளவி எப்போனாலும் வருவா. எங்கடா கிராஸ் புக் டாட் இங்கே இருக்கா? அதான் நான் பார்த்தேன். ஃபோட்டோ இங்கே என்ன இருக்குது? வீல் கிராங்க். சூப்பரு. எனக்கு என்ன சுற்றியெல்லாம் வேணுமே. சுற்றிக்கு நான் எங்கே போகிறது? ஆஹா, நம்பரும் எங்கேயும் போடலையே. இங்கே என்ன இருக்குது? விளையாட்டு வீட்டு சாவியா? சரி, இதை எடுத்துகிட்டு போய் போட்டுருவோம். போட்டு நம்ம காக்காவுக்கு போவோம். காக்கா கிட்ட ஒரு காக்வீல் இருந்துச்சே. மேபி இன்னொரு காக்வீல் மேலே அந்த ஃபேனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்பெஷல் ரூமில் இருக்கிற ஃபேன், ஸ்பெஷல் ரூம் பக்கத்தில் இருக்கிற ஃபேனு. இருங்க, நம்ம கிராஸ் போ எடுத்துகிட்டு வீட்டில் போய் பார்ப்போம். வீட்டில் நான் இன்னும் பார்க்கவே இல்லையே. கேஸ் சொல்லினேன் தேவையில்ல. அப்படி தூக்கி போயிட்டு கிராஸ் போ எடுத்துகிட்டு கீழே போவோம். ஒரு வேளை கீழே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ போயிட்டு வெயிட் பண்ணுவோம். வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். திறந்துட்டா. சூப்பர். அப்படி இப்படி ஓடிடும். கிரிக்கிங் ஃப்ளோர் வந்துருச்சே. அப்பா, அவள் கதவை திறக்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு கிராஸ் போட்டு அவளை போட்டு தள்ளிடும். வந்துட்டாளா? எப்படி வரான்னு வர தெரிலையே. இந்த சைடா? இந்த சைடு தான். டுபுகுடி. குடு கூடாத. சரி அங்கிட்டு போய் விழு. இது வேற ஒன்று உருண்டுக்கிட்டே இருக்கு. வழியில் படுத்து கிடக்கா பாரு பைத்தியக்காரி. டிச்கால். இப்போ அப்படியே இது வழியாக குதிச்சிட வேண்டியதுதான். எம்மாடே, எப்படி? இன்னும் ஸ்பைடர் ரூமுக்கு நம்ம போவே இல்லையே. அதுவும் போகணும். ஃபஸ்ட் இங்கே இடத்துல இன்னொரு காக்வீல் இருக்கான்னு பார்த்துருவோம். சுற்றி. அப்பாடி, நல்ல வேலை திறக்காதோன்னு நினச்சிட்டேன். சுத்தியல் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷத்துக்கு கிளவி தொல்லை வேறு கிடையாது. சரி, இங்கே என்ன இருக்குது? என்ன அது? கறி வேண்டாம். நம்ம கறி இல்லாமையே நமக்கு ஓப்பன் பண்ண தெரியும்.
இப்போ கறியை வச்சு என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு சுத்தியலை வச்சு அங்கே மேலே ஓப்பன் பண்ணிடுவோம். வந்திருக்க மாட்டா கிளவி, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே போவோம். மேலே போயிட்டு பார்த்துட்டு நம்ம முதல்ல வேலையாக அதுன்றது ஷார்ட்கனா அதை ரெடி பண்ணணும். பூட்டியாச்சு இல்லை? பூட்டியாச்சு. கொஞ்சம் ஓரமாகவே போவோம், பிகாஸ் க்ரீக்கிங் ஃப்ளோர் இருக்க வாய்ப்பு இருக்குது. எதுக்கு திறந்து விட்ருவோம், ஓடி வந்து விழுக கரெக்டாக இருக்கும். இது என்னது? சுத்தியல். இதை எடுத்துகிட்டு கையோடு போயிட்டு இந்த கேமராவை போட்டு சொல்லிடுவோம். என்னது அது? ஸ்டிக் இருக்குது. ஃப்ரெஞ்சா? ஃப்ரெஞ்சு நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம இனி இங்கே வர வேண்டாம். இன்னும் ஒரு காகில் எங்கே இருக்கும்? கீழே போடு. சோச்சோ, கீழே விழுந்துடக்கூடாது. கீழே தான் போகிறான்னு நினைக்கிறேன். அச்சோ, பார்த்துட்டாலே. சரி, அதுக்கு முன்னாடி போயிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு தரலையா? சரி, நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். கிளவியை காணோம், அப்போ நம்ம ஓடிடுவோம். அச்சோ, இவ ஒருத்தி பார்த்துட்டு ஓடி வராளே. அப்போதையே வரமாட்டியா? ட்ராப் போட்டு வரா ஃப்ரெண்ட்ஸ். கட்டைக்கு நடுவில் தானே நின்றுட்டு இருந்தேன். அடி பாவி, அடிச்சிட்டியா என்னைய? ஆஹா, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இது? இது வரைக்கும் இப்படி அடித்ததே இல்லையே. சரி, ரைட்டு. டே 2க்கு கொண்டு வந்துட்டல என்னைய. டே 2லயாவது எஸ்கேப் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது டே 2லயாவது எஸ்கேப் பண்ணிடணும். இப்போ போகிறோம், பட்டையை கிளப்புறோம். ஃபஸ்ட்டு கிராஸ் போ எங்கே போட்டோம்? கீழே தானே? கீழேருந்து வராத, மேலேருந்து வா. அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஐயோ, இவ ஒருத்தி நம்ம ஒரு இடம் சொன்னால் அந்த இடத்துக்கு ஆப்போசிட்லேருந்து தான் வருவா. ஷார்ட்கன் எடுத்துகிட்டு வரேன். ஷார்ட்கனை வச்சு உன்னைய போட்டால் தான் இனி சரிப்படுவேன். 1.5 நிமிஷத்துக்கு உன் தொல்லை இல்லாமல் இருக்கும். நான் ஃப்ரீயாக இருக்கலாம். டாயிங் போடுறா சவுண்டை. என்னடா அது? எங்ககிட்டேவா? யார்கிட்ட? இன்னொரு பீஸ் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அப்பாடி, இன்னும் ஒரே ஒரு பீஸ் தான், அது மேலே தான் இருக்குது. போய் எடுத்துகிட்டு வரோம். கிளவியை போட்டு தள்ளுறோம். 1.5 நிமிஷத்துக்கு தொல்லையே கிடையாது. எங்கடா இருக்கு? இங்கே இருக்கா? ஓகே. 1.5 நிமிஷத்துக்கு கிளவி தொல்லை இல்லாமல் ஜாலியாக இருக்க வேண்டியதான். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக முடிப்போம். சவுண்டு இப்போ வெயிட்டீஸ் வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். வா டிஸ்கால் சாவு ஆத்தாடி. ஓகே. இப்போ இது எதுக்கு எடுத்தேன்? சின்ன உண்டு போ. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வைக்கணும்? இங்கே வச்சுருவோம். இல்லை, நம்ம சீவர்லேருந்து எப்படியும் அந்த டோர் வழியாக தான் வருவோம். ஸோ அது இங்கேயே இருக்கட்டும். இப்போ நம்ம மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்பெஷல் ரூமுக்கு பக்கத்தில் இந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். மேபி அங்கே இன்னொரு காக்வீல் இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல் தான். காக்காவுக்கு விதையை போட்டுடலாம். விதையை போட்டு அதை சாப்பிட வச்சுட்டு அந்த காக்வீல் எடுக்கணும். இங்கே என்ன இருக்குது? கார்கீக்குள்ளே என்ன இருந்துச்சு தெரியலையே. கீழே போடுறா. கீழே விழுந்துருச்சு. இப்போ போயிட்டு இந்த சிலிண்டரினா ஏஞ்சலினா இருக்காளா, அவள் ஸ்பைடர் கீ வச்சுருப்பாள். அந்த ஸ்பைடர் கீயை போடுவோம். அதை போட்டு கார் அடிக்கல என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கவே இல்லையே. இங்கே என்ன இருக்குது? உண்மை இல்லையா? பீஸ் ஆஃப் வெயிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் டேக்காண்டி. நமக்கு போனஸ் டேலாம் தேவையே இல்லை. 5 நாளைக்கு முன்னாடியே எஸ்கேப் ஆயிடுவோம். ஆக்சுவலாக டே 1ல் எஸ்கேப் ஆக வேண்டியது. கிளவி ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்த்து நம்மளை டே 2க்கு கொண்டு வந்துட்டா. சரி, ரைட்டு, நம்ம காருக்கு போவோம். அங்கேருந்து வந்துட மாட்டாளே. வரமாட்டா. தர்பீஸ் இதுக்குள்ளே என்ன இருக்கும்? இப்படி போகணும். ஓகே. போடா டே, தள்ளி விட்றான்டா. இங்கே என்ன இருக்குது? ஸ்பெஷல் கீ இங்கேயும் இல்லையா? அப்போ ஸ்பெஷல் கீ இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை, ஸ்பெஷல் கீ காக்வீலுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ மேலே என்ன இருக்கும்? கட்டிங் பில்லர் மட்டும் கொடுக்காதீங்க, ஏன்னா கட்டிங் பில்லருக்கு யூஸே இல்லை. நான் செயின் கட்டர் யூஸ் பண்ணிட்டேன். என்ன இருக்குது? பார்க்கா, இது தேவையே இல்லை. தூக்கி இதில் போடும். குட் பை. இதான் கரெக்டு. இப்போ போவோம். நம்ம இப்போ போய் என்ன பண்ணணும்? வந்துட்டா.
சரி ரைட்டு. இப்போ ஸ்பைடர் ரூமுக்குள்ளே குதிச்சிட வேண்டியது தான். அந்த வீல் கிராங்க் எடுத்துகிட்டு குதிச்சிடுவோமா, இல்லை கிளவியை போட்டு தள்ளிடுவோம். போட்டு தள்ளிட்டு தான் அடுத்த வேலை. வா 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 டிஸ்கால், வா வா வா, சாவுறதுக்கு வா. இப்போ செத்துப்போ. இங்கே லோட் பண்ணி இங்கே வச்சுருவோம். இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வரணும், வீல் கிராங்க் எடுத்துகிட்டு வரணும். வீல் கிராங்க் இங்கேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே தானே இருந்துச்சு. வச்சுட்டு இருக்கி இது வைப்போம். எதுக்குன்னு தெரில. கிளவி என்ன ஸ்டைலாக போட்டு கிடக்கா. ஆஹா, ஐயோ எம்மாடி, கொலை பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொலை பண்ணிட்டோம் கிளவியை. கொடூர கொலை. ஓகே 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 ஓகே. நான் ஸ்க்ரூ ட்ரைவருக்கு கீழே போகணுமா? இந்த கிளவி அதுக்குள்ளே மறைஞ்சு போயிட்டா. எப்படி இவ்வளோ வேகமாக மறைஞ்சு போனேன்? ஆஹா, வந்துடுவா போல இருக்கே. சரி ரைட்டு. நம்ம இப்போ இங்கே எதுக்கு வந்தோம்? ஸ்க்ரூ ட்ரைவர் மறந்து போயிட்டேன். எடுறா ஸ்க்ரூ ட்ரைவரை. சரி, இதை போட்டு இதுக்குள்ளே என்ன எடுத்தோம்? இதுக்குள்ளே தர்பூசணி எடுத்தோம். இதுக்குள்ளே ஏதாவது வச்சுருப்பீங்களா? மாட்டாங்களா? சரி, இது தூக்கி இங்கே போட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். வர வரைக்கும் வந்தோடனே அப்படி கூட்டு ஓடிட வேண்டியது தான். இருங்க, ஒரு தூக்கி போட்டு மறுபடியும் வெயிட் பண்ணுவோம். வந்துட்டியா? ஓகே ஓகே. சரி வா வா வா. நேராக சீவருக்குள்ளே போய் குதிச்சிட வேண்டியது தான். என்ன ரிவர்ஸில் வர? வந்தாலும் என்னைய பிடிக்க முடியாது டோய். எப்படி கூட்டிகிட்டு போ. இப்போ பார், அப்படியே டிஜாக். பின்னாடி என்ன இருக்குது? இன்னொரு காக்வீல் இருக்கா? இல்லை இல்லை, காக்வீல் இல்லை. வீல் கிராங்க் போட்டனே. இங்கே இருக்குது. வீல் கிராங்கை தூக்கி இங்கே போடு. இது தூக்கி இப்படி போடு. இல்லை, இதை கையோடு எடுத்துகிட்டே போயிடுவோம். கரெக்ட். இந்த ட்ரிக்கு வேலைக்கு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இப்படியே போயிட்டு இந்த சைடு ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லையா? சரி, இங்கிட்டு இதை போடுவோம். இப்படி போட்டு இப்போ அவள் லைட்டாக நம்மளை பயம்படுத்துகிற மாதிரி இப்படி கூடி போவா ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் பயந்த மாதிரி ஆக்டிங் போடணும், அவ்வளோதான். பாவம், சின்ன பிள்ளை இல்லை. என்ன அப்படி போகிறா? எப்பாடி எவ்வளோ வேகமாக போகிறா. சரி ரைட்டு, நம்ம இங்கே போயிட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். நமக்கு நம்ம வேலையை தான் முக்கியம். சுத்தியல் கிடச்சிருச்சே. அப்போ டோரை ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே என்ன இருக்குது? மாஸ்டர் கீ. எஸ்கேப் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இனி இந்த பக்கம்லாம் வரவே வேண்டியதில்லை. எஸ்கேப்பு, அவ்வளோதான். வராளா? சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்லையே, இவ்வளோ வேகமாக எஸ்கேப் பண்ண போகிறோமே. ஃபாஸ்டஸ்ட்டு எஸ்கேப்பு என்னையை பொறுத்த வரைக்கும். எனக்கு எங்கே இருக்கான்னு தெரியலையே. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இது ஒர்க் ஆகலைன்னா நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்படி கூட ஓடி போயிட்டு கரெக்டாக இந்த இடத்துல நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவள் வந்தான்னா பார்க்கலாம். வந்தான்னா இப்படி கூட ஓடிடலாம். வரலன்னா வெயிட் பண்ணிட்டு நிற்க வேண்டியதான். வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். எம்மாடி. ஆனால் அவள் அங்கேருந்தே வரும்போது கத்திக்கிட்டுல வரணும். ஏன் கத்தாமல் வந்தா? வா 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 வா. பாய் 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 கிளவி. இனி இந்த பக்கம் வரமாட்டேன். எஸ்கேப் பண்ணுறதுக்கு பொருள் கிடச்சிருச்சு. பாய். இப்போ போயிட்டு அந்த கிளவிக்கு ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு விடுவோம். Day 2 எஸ்கேப்பா? ஐயோ, ஷார்ட்கன் எங்கே போட்டேன்? சீவருக்கு பக்கத்தில். இப்போ இந்த மாஸ்டர் கீயை வச்சு வெயிட் பண்ணுவோம். வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். என்ன கிளவி, கையில் என்ன சாவி வச்சுருக்கேன் பார்த்தியா? உன் வீட்டு சாவி தான் கையில் வச்சுருக்கேன். இப்போ ஓடி போகிறேன் வீட்டை விட்டு. இனிமேல் உன்னால் என்னை கையில் பிடிக்கவே முடியாது. இதை தூக்கி இப்படி புகா போட்டு இப்போ போய் ஷார்ட்கன் எடுத்துகிட்டு வெயிட்டீஸ் பண்ண வேண்டியதான். வெயிட்டீஸ்லாம் பண்ண வேண்டாம், இங்கே பக்கத்தில் தான் நிற்கிறான். இந்த வந்துட்டா. ஹெட்ஷாட் போடணுமோ? டிஸ்கால் மூக்குலேயே வாங்கினாடா. சரி, இதை இப்போ வச்சுட்டு இங்கேயே இதை பத்திரமா வச்சுக்கோ. போயிட்டு வரேன். இல்லை வரமாட்டேன், இல்லை வருவேன். அடுத்த எஸ்கேப்புக்கு வருவேன். ஓகே 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 ஓகே. டிஸ்கால்
இப்போ மாஸ்டர் கீ எடுத்து டபுகுரி எஸ்கேப் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் கூட இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.